வாக்கிங் போறத பத்தி நிறைய மித் இருக்கு. வாக்கிங் போறதுலேயே வந்து ஃபிக்ஸடா நான் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு நடந்தே ஆகணும் அப்படி வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுக்காம உடலின் மொழி நமக்கு வந்து இன்னைக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னாக்கா அது நார்மல் தான். நம்ம வந்து ஐயோ என்னால இன்னைக்கு 3 கிலோமீட்டர் நடக்க முடியாம போச்சு, இன்னைக்கு 1 கிலோமீட்டர் தான் நடந்தேன் அப்படின்னா இட் இஸ் ஓகே, இட் இஸ் நார்மல் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பு வந்து ஒரு நாளைக்கு வாக்கிங் போலான்னு சொல்லும், ஒரு நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கலாம்னு சொல்லும். அந்த பிளெக்சிபிள் மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது ஹெல்த்ல. ஃபிக்ஸடா இவ்வளவு நடந்துட்டே இருந்தோம்னா முட்டியில வர சில தொந்தரவுகளும் கால் மசில்ஸ்ல வர சில தொந்தரவுகளும் ஏற்படதான் செய்யுது. அது போன்ற பேஷண்ட்ஸ் இப்ப ரீசெண்ட் டைம்ல நாங்க பார்த்தோம். அப்படி இல்லாம நம்ம நார்மலா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்லோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் வரும். அது இயற்கையிலேயே அந்த மாதிரி நமக்கு ஏற்படும். ஒரு அனரோபிக் மெட்டபாலிசம் நடக்கும். ஒரு டயர்ட்னஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஏரோபிக் மெட்டபாலிசம் அப்படின்றது நம்ம உடம்புல ஸ்டார்ட் ஆகும், நம்ம மசில்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த ஏரோபிக் மெட்டபாலிசம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நார்மல் வந்துட்டு அப்படியே நம்ம திரும்ப ஸ்லோ பண்ணி வாக் பண்ணிட்டு நம்ம வாக்கிங்கை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அந்த வாக்கிங் போகும்போது நம்ம பிரீத்ல நம்ம கவனம் வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் நமக்கு உடம்புல வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு எஃபெக்ட் நடக்கும். ஸோ பிரீத்தை கவனிச்சுட்டே லயச்சு நம்ம வாக்கிங் போனோம் அப்படின்னாலுமே நம்ம உடம்புல நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.